ஸ்கால்ப் மைக்ரோ பிக்மெண்டேஷன் ப்ராசஸ் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு புதுமையான விஷயம் நான் சொல்லுவேன். பொதுவாக வந்து ஹேர் பால்டாக இருக்கிறவங்க சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஹேர் டிரான்ஸ்ஃபர் போவாங்க, இல்லைன்னா பிஆர்பி ப்ராசஸ் ஒரு ஹேர் பேட்ச் தெரப்பின்னு சொல்லி போவாங்க. மைக்ரோ பிக்மெண்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம ஒரு டீட்டெயிலாக உள்ள வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராசஸ் சேஃபஸ்ட் மெத்தட்னு கேட்டிங்கன்னா இது வந்து 100% சேஃபஸ்டான மெத்தட். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 5 hours லிட்டரலி எனக்கு வந்து ஆயிடுச்சு. எவ்வளோ டாட்ஸ் வச்சேன்னு கூட எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப ஒரு மைக்ரோவான ஒரு ஒர்க்ஸ். நான் யூஸ் பண்ண நீடில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நீடில் தான் நான் யூஸ் பண்ணேன். இது நார்மலாக டேட்டூயிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அது பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு க்ரீனிஷ் லுக்கில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். நான் யூஸ் பண்ண இங்க் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபாலிகூல் அப்படின்னு இங்க் தான் யூஸ் பண்ணேன், யூஎஸ் மேட் இங்க்ஸ். இதோட மிக்சிங்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக வச்சா தான் அவங்க டேன் ஸ்கின் டோன்னா ஒயிட் ஸ்கின் டோன், இது எந்த ஸ்கின் டோன் பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம வைக்கணும். இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹெட்டை வந்து ஷேவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரோட ரூட்ஸ் வந்து க்ரோ ஆகி அது டாட்டடாக வந்து தெரியும். அதே சிமிலர் லுக்கில் தான் வந்து இது அப்படியே இருக்கும். லைஃப் டைம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட லுக்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம செகண்ட் செஷன் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு செஷன்லேயே வந்து இது எனாஃப்னா நம்ம இது போதுமான விஷயம் தான். இவரோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லுக் எப்படி இருக்குன்றது நீங்கள் ரொம்ப கிளியராகவே நீங்கள் பார்க்கலாம்.